இந்த கலருன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கலரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் பார்க்கணும். இப்போ பெப்சி அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது, அதற்கான கலர் எப்படி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நாங்களாம் அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இருக்கிறனால இந்த நேம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் நாங்கள் உட்காருவோம். இந்த பேர் செலெக்ஷன் பண்ணுறப்ப அந்த மீட்டிங்க்கு பாம்பேயில் போய் நாங்கள் உட்கார்றப்ப கிட்டத்தட்ட 25 பேர் அந்த கலரும் அந்த பேர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த லோகோ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி புதுசாக லோகோ செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அது நிறைய இன்றைக்கி வந்துட்டாங்க. பட் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு பிராண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டுக்கு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பாம்பேயில் மீட்டிங் போட்டு அங்கே உட்காந்துருப்ப, இப்போது அதில் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் ஒயிட் கலர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரோல் பண்ணுது. அதற்கு அவங்க சொன்ன காரணங்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ரெட் அப்படிங்கிறது நில் அப்படிங்கிறது, ரெட்டும் ஆரஞ்சு ஒன்றுக்கு தொடர்புடையது. நில் கவனி அப்படிங்கிறது இந்த ரெட்டு. ஒயிட்டு அப்படிங்கிறது அதை அந்த ரெட்டில் ஒயிட் கலர் கொடுக்குறப்ப அது எடுத்து கொடுக்கும். நீங்கள் கவனிக்கிறப்ப அந்த ஒயிட்டுங்கிறது கிளியராக தெரியும். அதுக்காக தான் அந்த ரெட்டு ஒயிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிராண்டில் இல்லை, டொயோட்டோ பிராண்ட் ஆகட்டும், கொக்கோகோலா ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு பிராண்டுமே அந்த கலர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி பெப்சி, ஜியோ, ஏர்செல்லு இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க.